ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 1/4 லிட்டர், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துடுறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ இதோட தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதோட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சிடலாம். நான் இப்போது 5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ 5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும்.
இப்போது ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 10% வெந்தால் போதும். இனிமேல் தீ வைக்க வேண்டாம். இப்போது கொஞ்சமாக சார்கோல் எடுத்து இதை மூடி வச்சுட்டு அது மேலே போட்டுடலாம். $10 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிட்டு. இப்போது நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணி இது மேலே ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.